நம்ம எல்லாருமே போலீஸ் கூட கண்டிப்பாக ஏதோ டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். பட் ஆனால் உண்மையிலேயே வந்து இந்த கீழ் லெவலில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்களே, இன்ஸ்பெக்டர்ஸ் வரைக்கும் அவங்கலாம் வந்து உண்மையிலேயே பாவம். என்னன்னா ஐபிஎஸ்க்குலாம் வந்து பிரச்சனை கிடையாது. யூனியன் இருக்கு, அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சேலரி வந்துரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. பட் ஆனால் அந்த கீழே உள்ள போலீஸ் வந்து அவங்களால ஒரு யூனியன் கூட ஃபார்ம் பண்ண முடியாது. உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப பாவப்பட்ட ஜீவன்கள். அவங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் முன்னாடி வந்து நான் வந்து சம்பளத்தெல்லாம் ஏற்ற போறேன், பேஸ் சம்பளமே 25,000 அப்படிலாம் சொல்லிட்டாரு. எக்ஸ்ட்ராவா ஸ்ட்ரெஸ்ஃபுல் டேஸ்க்கு வந்து ஒரு 1000 ரூபாய் போனஸ் தரும். இது பாசிபிளே இல்லை. பட் ஆனாலும் அவங்க வந்து போய் ஏதோ இதில் ஓட்டெல்லாம் போட்டுட்டாங்க. இன்னைக்கு வந்து சிங்கப்பூர் அதிரடி படைன்னு சொல்லி அதுக்கு வந்து வெறும் 350 கோடி ரூபாய் பட்ஜெட் சொல்றாரு. எதுவும் ஏதோ இல்லாத சொல்ற மாதிரி எல்லாமே ஆல்ரெடி இருக்கிற விஷயங்கள் தான். அதுக்கு அவங்க எக்ஸ்ட்ராவா இந்த சொல்ற மாதிரி நம்பர்ஸ் கூட்ட போறாங்கன்னா கூட இந்த பட்ஜெட் எப்படி பத்துன்னு தெரியல. ஏன்னா 2500 புது ஆஃபீஸர் வேறு எடுக்க போறேன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தோட பெரிய காமெடி என்னன்னா, அந்த ப்ளூ கலர் புது யூனிஃபார்ம் இருக்குல்ல, அதுக்கு வந்து 2300 ரூபாய் யூனிஃபார்ம் ஃபீஸ்ன்னு சொல்லி அதை கூட இவங்க கிட்ட இருந்தே வாங்கியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுறவங்க இவங்க. கூடவே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்து யூனியன் கூட இல்லாத இந்த போலீஸ்க்காக அவங்களாவது வாய்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா அதுவுமே இல்லை. இவ்வளோ அன்ஹாப்பியா போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க இருந்தால் லா அண்ட் ஆர்டர் எப்படி சீக்கிரமா சரியாகும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சரி, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இன்னைக்கு திமுக பேரை வந்து டைரக்டா எடுக்காம லைட்டா அப்படி தொட்டும் தொடாம ஒரே ஒரு மட்டும் கலாய் மட்டும் கலாய்ச்சிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது மட்டும் தான். அதுக்கு மட்டும் ஒரு வாழ்த்துக்கள்.